அரசியலில் யாரும் எதிர்பாராத திருப்பம் ஒன்று திருமணமாய் நடந்தது. அரசியலில் 2 இமயங்கள் இதுவரை எதிரும் புதிருமாக இருந்த வீரண்ணா பூவரசன் இருவரும் தங்களது அரசியல் பகையை மறந்து இந்த திருமணத்தில் இணைகிறார்கள். இந்த மாற்றம் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாய் இருக்கும் என்று பூவரசன் தெரிவித்தார். வீரண்ணாவின் மகள் வேணிக்கும் பூவரசன் மகன் நேத்திரனை மிகவும் பிடித்து போனதால் தந்தையிடம் அடம் பிடித்து இந்த திருமணம் ஒத்துக்கொள்ளப்பட்டதால் கோவாவில் திருமண வரவேற்பு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. திருமணம் முடிந்து வரவேற்பு விழா பிரபலமாக கோவாவில் நடந்தது. பல அரசியல் கட்சி தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதுவரை இருவேறு கட்சிகளாய் இருந்த இருவரும் இணைகிறார்கள் என்பது வரவேற்கத்தக்கது என்று அனைத்து அரசியல் பிரபலங்களும் கருத்து தெரிவித்தனர். Ya mocha nakatlinoti llega saiba makanakago shuti mugri aburi matakamaru bosteri tu japaya lagi bo உள்ளவா. ஆம், ஒரு நிமிஷம் என் கூட வா. இவங்க தான் என்னோட அம்மா. அம்மா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கம்மா. என்ன வேணி அப்படி பாக்குற? எங்க அப்பா அரசியல பண்ற அக்கிரமங்கள், அட்டூழியங்கள் இதை எதுவுமே பிடிக்காத எங்க அம்மா அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தாங்க. உங்க அப்பா வீரண்ணாவோட எங்க அப்பாவுக்கு இருந்த ஈகோ தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு புரிஞ்சது. அரசியல்ல யாருக்கோ நல்லது பண்ண போய் இவங்க 2 பேரும் ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னு யோசிச்சு இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நல்லது பண்ணாங்கன்னா நம்ம நாட்டுல வன்முறைகளே இருக்காதுன்னு சொன்னாங்க. அவங்களோட ஐடியா பிரகாரம் தான் நான் உன்னை அப்ரோச் பண்ணேன். என்னோட பிளானையும் சொன்னேன். நீயும் உங்க அப்பா கிட்ட பேசி ஓகே வாங்கின. இப்போ டிவியில பாரு, நம்மளை பத்தி தான் நியூஸ். மக்களுக்காக ஒரு கல்யாணம். ஆனா அம்மா தான் இல்ல. 1 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல தவறிட்டாங்க. என்ன வேணி, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. கிராண்டா நடந்த நம்ம கல்யாணம் உங்க அம்மா ஆசைக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த மாதிரி ஆளே இல்லாத ஒரு தனி இடத்துல ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்? என் அப்பாவுக்கு அரசியல் எதிரிகள் அதிகம். நம்ம ஹனிமூனுக்காக வேற ஒரு டீமை சுவிட்சர்லாண்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்க நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை சேஃபா நடக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியுமா? உன் அப்பாவும் என் அப்பாவும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் இது. இன்னும் ஆரம்பிக்கல. ஜெனிஃபர், ஜெனிஃபர், வந்துட்டேன்ப்பா. என்னப்பா? சூடா தோசை சாப்பிடுமா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். இந்தாம்மா சாப்பிடுமா. இந்தாம்மா கொஞ்சம் சாப்பிடு.
இந்தாம்மா தண்ணி குடி. ஆ ஜெனிஃபர், உங்ககிட்ட நான் ஒன்னு பேசணுமா? என்னப்பா? உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் கேட்கறேன், உண்மையா பதில் சொல்வியா? கண்டிப்பா சொல்றேன்ப்பா. 15 நாளா நானும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் வரேன். உங்ககிட்ட முன்னாடி இருந்த உற்சாகத்தை காணுமாம்மா, என்னம்மா ஆச்சு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தானே இருக்கேன். என்னம்மா நீ? உன்னை உங்க அம்மா என்கிட்ட ஒப்படைச்சப்போ நீ 6 மாச குழந்தை. உன்னோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ரசிச்சு ரசிச்சு வளர்த்துவோமானா, நீ சந்தோஷமா இருக்கியா டல்லா இருக்கியான்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதா? அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புலம்பல? காலேஜ்ல ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருக்குப்பா. படின்னு ஒரே டார்ச்சர். நல்ல மார்க் எடுக்கணும்ன்ற டென்ஷன் வேற. வேற ஒண்ணும் இல்லப்பா. அவ்வளவுதானா? நான் இதை பத்தி உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு மனசுக்குள்ளேயே போட்டு மறுகிட்டு இருந்தேன். சரி சரி, இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா என் பொண்ணு தங்கம், தங்கம் மாதிரி இருக்கிற சிங்கம். நீ நல்லா மார்க் வாங்கிட்டு வரணும். ம். அப்பா ஆ எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் என் ஸ்லிப்பர்லாம் தொடாதீங்கன்னு. நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? என் பொண்ணு எப்போதுமே எனக்கு சின்ன குழந்தைதாம்மா. அப்பா நான் கிளம்புறேன். இருமா. இதுல வெஜிடபிள் பிரியாணி இருக்கு, மதியானத்துக்கு சாப்பிடு. சரியா? சரி சரி, பஸ்ஸுக்கு லேட் ஆயிடும், நான் போய் கொண்டு விட்டுட்டு வரேன். வா. அப்பா ஆ. இந்த சைக்கிள்லயா? ஆமாமா. வேணாம்ப்பா. ஏமா? எப்பவும் இதுல தானே போவ? அங்கிள், ஆ என்னம்மா? என்ன அவள சைக்கிள்ல கொண்டு போய் காலேஜ்ல டிராப் பண்ண போறீங்களா? ஆமாமா. வேணாம் அங்கிள், அவ பஸ்லயே போகட்டும். அப்படி இல்லனா நான் எங்க அண்ணன் கார்ல போறப்போ காலேஜ்ல கொண்டு போய் டிராப் பண்ண சொல்றேன். ஏமா? எல்லாரும் அவள கிண்டல் பண்றாங்க அங்கிள். என்னன்னு? ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள் பொண்ணுக்கு செக்யூரிட்டி ஆபீசரா வேலை பாக்குறாரான்னு கேட்டு கிண்டல் பண்றாங்க. அதுக்கு அதுக்கு நீங்க கொஞ்சம் அவள ஃப்ரீயா விடுங்க அங்கிள். அப்பா நான் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்த உடனே நம்ம இதே சைக்கிள்ல 2 பேரும் மார்க்கெட் வரைக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். ஓகே? சரிம்மா. நான் போயிட்டு வரேன்ப்பா. பாய். ஆ ம். திலகம், நான் நேத்து சொன்ன மாதிரி அப்பா கிட்ட காலேஜ் போற மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ம், ஆச்சரியமா இருக்குடி. இது வரைக்கும் அப்பா கிட்ட ஒரு போய் கூட சொல்லாத பொண்ணு முதல் தடவையா காலேஜ் கட் அடிச்சு எங்கேயோ அவுட்டிங் போகுது. அப்படின்னா பாப்பா எங்கேயோ லவ்ல விழுந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். சீ போடி, சும்மா கிண்டல் பண்ணிட்டு. ஹேய், எனக்கு தெரியாதா? நானும் வீட்டுக்கு தெரியாம லவ் பண்றவ தானே. பசங்க எங்கேயாவது அவுட்டிங் போகணும்னு கேட்டாங்கன்னா உடனே போயிடணும். நீ முடியாதுன்னு பசங்க முறுக்கிப்பாங்க. அவங்க முறுக்கிட்டாங்கன்னா நமக்கு மூட் அவுட் ஆயிடும். எதுக்கு வம்பு? போயிட்டு சீக்கிரமா வந்துடு. அப்புறம் சாயங்காலம் லேட் ஆனா மேக்ஸ் டீச்சர் வீட்டுக்கோ இல்ல சயின்ஸ் டீச்சர் வீட்டுக்கோ நோட்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்கான்னு சொல்லி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். போதுமா? சரி ஓகே, நான் கிளம்புறேன். பாய். பாய். ஏய் தேவி, ஜாக்கிரதை. பாய். ஹலோ. கிளம்பிட்டேன். நான் தியேட்டர் கிட்ட வந்துடுறேன், நீ அங்கேயே வெயிட் பண்ணு. பாய். ஹாய். இது டேவிட் பொண்ணாச்சே, யாரு கூடயோ பைக்ல போகுது.
அம்மா உள்ள வா. நீதான் அந்த ஜெனிஃபரா? ஆமா. ம். If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.